நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, துரோக மூமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்ம கார்ல போய்கிட்டு இருப்போம். முன்ன 2 ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்னு பார்த்து இதான் கேப்புன்ட்டு ஒருத்தனை ஏத்தியே கொண்டு விட்டேன். இந்த இவனுக்கு அவனுக்கு தான் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அவன் மனசுல இடம் பிடிக்கணும். நம்மளும் அப்படி உட்கார்ந்து எந்திரிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சோன்னா நம்ம கிட்ட ஃப்ரெண்டாவும் ஆயிட்டாவ. நம்ம நல்லவன் நினைச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டாவ. இதுக்கப்புறம் தான் இந்த லூட் பாக்ஸ்ல வச்சு தம்பிக்கு துரோக மூமெண்ட் பண்ணலான்னு நான் முடிவு எடுத்தேன். வாங்க தம்பி லூட் எடுத்துக்கங்க. ஏன்னா இவனால கடைசியோட விட்டு நம்மளை கொண்டு போடுறானோ, அதான் நம்ம முதல்ல இப்போ துரோக மூமெண்ட்ல போட ஆரம்பிச்சாச்சு. போட்டு விட்ருவோமா? அப்படி இந்த இடத்துல வந்து அப்படியே நின்று மெடிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இவன் நம்மளை அடிக்க ஆரம்பித்ததும் அப்படியே நானும் உட்கார்ந்து எந்திரிக்க பார்த்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தம்பி ரொம்ப நல்லவனாக இருக்கியா ராசா, ஒன்ட்ட என் ஃப்ரெண்டாக தான் நான் அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சேன். அப்படியே வாங்க அப்படியே வாங்க. தேவையான அளவு நம்ம அப்படியே ஓடிக்கிட்டு லூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனிமி அடித்து பூயா வாங்கிக்கலாம். வாங்க தம்பி வாங்க, அந்த கார்லேயே ஏறணும். ஏறிட்டேன் தம்பி, வாங்க நீங்களும் வாங்க. ஏறியாச்சு. எங்கே போகலாம்? திருச்செந்தூர் கோயிலுக்காக போகணும். சரி போயிடும். திருச்செந்தூர் கோயிலுக்கு தானே? திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாளிக்கிணறில் குளிச்சுட்டு வந்துடும். வா நாளிக்கிணறுக்கு வந்துட்டியா நாளிக்கிணறு. நாளிக்கிணறுக்கு போக வேண்டாமா? அப்படின்னா எங்கேயா போகணும்? சரி நீ சொன்ன மாதிரி நடந்தே போவோம். திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போயாச்சு. இதுக்கப்புறம் தான் தம்பிக்கு பாத யாத்திரை போட போகிறோம். தம்பி எங்கேயா போறியே? அப்படி இப்படின்ட்டு எனிமி அடிக்காப்புல தம்பி எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் தம்பிக்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை போட்டு விட போகிறோம். தம்பி பாத யாத்திரை வாங்க தயாரா? வாங்கிடுறியா பாத யாத்திரை? வாங்கிக்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஊக்காங் தலையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஊக்காங் தலையா இவன் சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாலும் நம்ம இவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம். தம்பி சர்வே பண்ணாலும் அண்ணன் அளவுக்கு சர்வே பண்ண முடியாதியா. நான் ரொம்பவுமே பயங்கரமான சர்வே பிளேயர். இருந்தாலும் நம்மக்கிட்ட தம்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தம்பி வாங்க தேவையான அளவு லூட்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் லூட் எடுத்துக்கோங்க. அண்ணன் யாரையும் சம்பவம் பண்ண மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன். நீங்கள் லூட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? சரி அங்கே என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிய? யார் இருக்கா? லூட்டை எடுத்துகிட்டு கம்முன்னு இருந்துட்டு அப்படியே நம்ம எனிமி அடிச்சு சம்பவம் பண்ணலாம். சரி நம்ம ஆள் அப்படியே மான்செட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே எடுக்க சொன்னான். அதால் எடுத்துகிட்டு நம்மளும் வண்டி ஓட்டிகிட்டே அலைஞ்சோம். அப்படி ஓட்டிகிட்டு அலைஞ்ச உடனே நம்ம ஆள் குதிச்ச உடனே எங்கே போகிறா தம்பி? எங்கேயா போகிறா ராசா? எங்கடா போகிற? இந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணிடலாம். தம்பி வாங்க, உங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தது டைமு பெருசு. தம்பி சம்பவத்தைப்பட்டாச்சு. அப்படி இந்த இடத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அண்ணன் வண்டியில் வருவா பாருங்க, எவ்வளோத்துக்குள்ள ஸ்பீடாக பாஞ்சு வருவா பாருங்களேன். பொறுத்து இருந்து பாருங்க. வண்டியில் எவ்வளோ ஸ்பீடாக வரா பாருங்களேன். நம்மளை அடிக்க பார்த்தாவே இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து பேனை தட்டணும். தட்டுறதை பார்த்துட்டு நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு ஒரு சம்பவமே இருக்குது. அண்ணன் வண்டியிலே ஏறணும். ஏறிடுறேனே. ஏறிட்டுனா சரி போங்க. எங்கே தான் கூட்டு போகிற இடம் நல்ல இடமா இருக்குண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணன் விளாடவே தெரியாதுண்ணே, நீங்கள் தான் விளாட வச்சு பூயாவை வாங்கி கொடுக்கணும். சரி வண்டியிலே வாரேண்ணே, ஆனால் கடைசி வரை வருவேனே, உங்கள் பின்னாடியே வருவேன். எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டுறீண்ணே, ரொம்ப அழகாக வண்டி ஓட்டுறீங்களே. அப்படியே ஓட்டுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப அழகாக சாவையும் போப்புறிய. சரி எங்கே கொண்டு போறிய? அப்படியா? சரி வாரேன். எங்கே? ஆத்தூருக்கா போகணும்? சரி ஆத்தூருக்கா போகணும். நீங்கள் ஆத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்தோட போறீங்களா? சரி அதுக்குள்ள இந்த இடத்துல நம்ம அப்படியே இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு பொறுமை அப்படியே விளாட அலைஞ்சா கடைசியில் பார்த்தா ஒருத்தர் பின்னாடி இருந்து அடிக்காத பக்கி பயலை அப்படின்ட்டு நம்மளும் பேனை வச்சு தட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இப்போ நம்ம ஆள் நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். இதுக்கப்புறம் தான் தம்பிக்கு பெரிய சம்பவமே இருக்குது. தம்பி நல்ல வேலைக்கு நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டியே, ரொம்ப நல்லவனாக இருக்கியடா ராசா. அண்ணன் கூட்டோன்னே ஓடி வரியே. எவ்வளோ அழகான பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். நல்ல பேக் ஸ்கின்னு. எங்கள் எசைக்கு முத்தனே மாதிரி இருக்கான். எசைக்கு முத்தனன் இந்த மாதிரி காஸ்டியூம் தான் வச்சு விளாடுவாவே. அதே மாதிரி இருக்கான். டப்புன்னு எசைக்கு முத்தனனுக்கே துரோக மூமெண்ட் போட்ட மாதிரி தான் இந்த இடத்துல போடுவோம். சரி எங்கே போறியா தம்பி? ஒரு எனிமே அடிச்சுக்கிட்டே இருந்தால் தம்பி கடைசியில் நம்மளே அடிச்சிட்டான். இல்லை தம்பி உனக்கு என்னல நான் பாவம் செஞ்சேன், என்னையே அடிக்கலாமாடா? நான் நல்லவன் தானடா. உன்னை கூட்டு வந்த மேலே ஒரு கையாவது பட்டுச்சாடா?
நீ என்ன இப்படி அடிக்கலாமா தம்பி கேட்கேன். நம்ம அவ்வளோத்துக்குள்ளே ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, ஏன்னா ஒரு கையாவது பட்டுச்சாடா, நீ என்ன அடிக்கணும்னு பைக்கியாடா. தம்பிக்கு இந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் பொறுமையை விட்டு சம்பவம் பண்ணுவேன்ட்டு ஒருத்தன் முன்ன இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான் மேலே இருந்து. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் தம்பி விட்டா வேலைக்கே ஆகுது. அப்படி அந்த இடத்துல வந்தா அந்த இடத்துல இருந்து அந்த எல்ஷேப் வீட்லேருந்து ஒரு பச்சை பாட்டு வந்துட்டு, பச்சை பாட்டுன்னு சொல்கிற மாதிரி பச்சை பயவுல வந்துட்டான். வந்த உடனே அவனையும் நல்லா பேனுகின்னு வச்சு அப்படியே தட்டி தட்டி நம்ம வளைகுள்ள அப்படியே வாங்க 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 அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு தம்பிக்கு தேவையான அளவு லூட்லாம் கொடுத்துட்டேன். முதலே கொடுத்துட்டேன். அதை வந்து வீடியோ ரெக்கார்டை எடுக்க முடியல. திருப்பி கூப்பிட்டு அப்படியே வாரேன். அப்படியே கூப்பிட்டு வந்த உடனே இதில் வந்து ஒரு காளான் இருந்துச்சு. காளானை எடுத்துக்கங்க, உங்களுக்கு தான் அண்ணன் வந்து அண்ணன் பின்னாடி வந்து உனக்கு எல்லாமே சொர்க்கம் தான்யா வா அப்படின்ட்டு நம்மளும் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சாச்சு. வாங்க வாங்க அப்படியே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தான். அவனையே நல்லா MW7 அது என்னது குளோவில் உடைக்கிற கண்ணை வச்சு அடித்து நாக்கும் பண்ணி அவனை கில்லையும் எடுத்து விட்டுருவான். கில்லை எடுத்தோடனே தம்பியை விட்டா வேலைக்காவது. தம்பியை வந்து பார்க்க தான் அப்படி இருக்கான். அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாயிட்டு. இதுக்கப்புறம் தம்பியை விட்டு வச்சா வேலைக்காவது எனிமி அடிச்சு போடுவானோ, அதுக்குள்ளே நான் உன்னி அடிச்சிடுறேன் ராசா. அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம லூட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்மளை பார்த்த ஒரு நண்பன் வந்துட்டான். நண்பா வாயா நண்பா அப்படின்ட்டு நம்மளே அவன் கூப்பிட்டு போகிறானா. அப்படி கூப்பிட்டு போகிறப்ப அவனுக்கு தான் சம்பவமே நம்ம போட போகிறோம். வாரனே உங்கள் பின்னாடியே வாரேன் நண்பா வாரேன் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். நம்ம ஆளு வந்து ஒருத்தனை அடிச்சிட்டான். அடித்த உடனே அவனை அடித்து கில்லையும் எடுத்து விட்டான். கில்லை எடுத்தோடனே லூட் அடிக்க போனான். இதில் வச்சு நம்ம தம்பிக்கு அண்ணனுக்கு சம்பவத்தை போட்டலான்னு பார்த்தா தெரியாமல் மேலே பட்டுட்டு இதுக்கப்புறம் விட்டா வேலைக்காவது. அவன் நம்மளை அடித்து கொண்டுருவான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சோம். டம்முன்னு அடியெல்லாம் விழுந்துச்சு. கடைசியில் பார்த்தா ரொம்பவுமே டஃப் கொடுத்துட்டான். ஒன்றுமே பண்ண முடியல. பட்டு நம்ம சும்மா விடமா டப்புன்னு MAW இது க்ளோவில் உடைக்கிற கண்ணை வச்சு அடித்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் தம்பிக்கு சம்பவத்தை போட்டலாம். அப்படி இந்த இடத்துல ஒரு செல்லக்குட்டி வந்துட்டான். அது நம்மளுக்கு கொரோனாவை போட்டு அவனை பாதுகாத்து அப்படியே ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு மெடிக்கெட்டு காயின் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம நல்லவனுக்கு காமிச்சு விடணும். இதுக்கப்புறம் தான் அவனுக்கு பெரிய சம்பவமும் போட்டு விடணும். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சாச்சு. தம்பி வாங்க எங்கே எங்கண்ணே சரி வாரேன் உங்கள் கூட வரேன். அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் ஃபைட்டு வந்து ரொம்பவுமே பெரிய ஃபைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவனை விடமாட்டானுவன். எப்படியும் நம்மளால் அடிச்சு போடுவானுன்ட்டு எனக்கு தெரியும். தான் ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபைட்டு நடந்தோடனே வேற எவனும் கொண்டுறக்கூடாது, நம்ம தான் நம்ம ஃப்ரெண்டை கொல்லணும் அப்படின்னு நான் நினச்சி இதில் வச்சு தம்பிக்கு துரோக மூமெண்ட்டை போட்டுருவேன். தம்பி நம்மளை நம்பி ரொம்பவுமே வந்தான். பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன, நம்ம பாவம் பண்ணி பார்த்தா துரோக மூமெண்ட் போடவே முடியாது. அதால் இந்த இடத்துல வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பின்னாடி அடிப்பானோ முன்னாடி அடிப்பானோ எல்லா இடமும் அடித்து பயங்கரமாக பீதியை கிளப்பி விட்றானுன்னு தான் சொல்லணும். ஒன்றுமே பண்ண முடியல. பாருங்களேன், நீங்கள் நடக்கிற சம்பவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், முன்னாடிக்கான ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் அப்படியே சோனு வருதுன்னு நவுண்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைடில் இருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் தம்பி ஒன்றை விட்ட வேலைக்காவது உனக்கு சம்பவத்தை போட்டு விட்டுறணும், தீர்த்து விட்டுறணும், கடனை தீர்த்து விட்டுற மாதிரி உனக்கு சம்பவத்தை போட்டு விட்டுறனியா ராசா, தலையை காமியா. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.